Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாட்டில் கொலை குற்றங்களை விட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க காரணங்கள் என்னென்ன? அனைத்து புகார்கள் மீது எஃப்ஐஆர்கள் பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதால் அதிகமாக தெரிகின்றது என சொல்லப்படுவது உண்மையா என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சமீபத்தில் வெளியான தேசிய ஆவண காப்பகத்தின் அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் கொலைகளின் எண்ணிக்கை கடந்த 2022 மற்றும் 2023 ஆண்டுகளை காட்டிலும் 2024 ஆண்டில் குறைந்துள்ளது என தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது 2022 ஆண்டில் 1597 கொலைகளும் 2023 ஆண்டில் 1958 கொலைகளும் நடந்திருக்கும் நிலையில் கடந்த 2024 ஆண்டில் 1488 குறைந்திருக்கிறது என தகவல் வெளியாகியுள்ளது. அதுவே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 2023 ஆண்டு 3084 இருந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் 2024 ஆண்டில் 3243 அதிகரித்திருக்கிறது. இதில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பாக மட்டும் 1885 வழக்குகள் பதிவாகி உள்ளன. பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 2023 ஆண்டில் 406 பதிவான நிலையில் 2024 ஆண்டில் 471 உயர்ந்திருக்கிறது. அதேபோல குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் கடந்த 2024 ஆண்டில் அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது 2022 ஆண்டு 4968 போக்சோ வழக்குகளும் 2023 ஆண்டில் 4581 போக்சோ வழக்குகளும் பதிவாகி இருந்தன. கடந்த 2024 ஆண்டில் 6929 அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் தேவநேயன் கூறும்போது, போக்சோ வழக்குகள் தமிழ்நாடு அதிக அளவில் பதியப்படுகிறது என்பது தேசிய குற்றவியல் ஆய்வு நிறுவனம் NCRP டேட்டா. அது ஒரு விதத்தில் பார்த்தா அது பாசிட்டிவாக தான் பார்க்கணும். ஏன்னா வீடுகள், சமூக கட்டமைப்பு எல்லாத்தையும் தாண்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்வது என்பது ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவான செய்தி. நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதில் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நல்லது. வழக்குகள் பதிவு செய்கிறாங்க, போக்சோ பாய்ந்ததுன்னு நம்ம செய்திகளில் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த பாய்ந்தது எவ்வளோ தூரம் ஆழமாக பாய்ஞ்சிருக்கா பாயலையா அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இவ்வளோ வழக்குகளை பதிவு செய்கிற நம்முடைய அரசும் காவல்துறையும் எவ்வளவு பர்சன்டேஜ் கன்விக்ஷன் ரேட் தண்டனை பெறுகிறார்கள் என்றால் அது 20 விழுக்காடு கீழே தான் வருது. அப்போ நமக்கு இதில் நிறையா இந்த வழக்கு பதிவு செய்ததுக்கப்புறம் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது யார்? இந்த சட்டத்திலே மிகவும் ஒரு வலுவற்ற பகுதி என்னென்னா, இது யார் கண்காணிப்பாங்க அப்படின்னு இல்லை. இது ஒரு நல்ல வலுவான சட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் SC/ST அட்ராசிட்டி ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு DSP கண்டிப்பாக அதில் தலையிடணுன்னு இருக்கும். பட் இது வலுவான போக்சோ சட்டத்தில் யார் நோடல் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்காது. இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இதனுடைய கன்விக்ஷன் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுது. அடுத்து இதை ஃபாலோ பண்ணுறது மல்டி டிபார்ட்மெண்ட்டோடைய கோஆர்டினேஷன் பல்வேறு துறைகளோட இணைந்து பணியாற்றுவது குறைவாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். மேலும் கேரளாவில் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக 5 கோடியிலிருந்து 7 கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படுகிறது. ராஜஸ்தானில் 6 கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 51 லட்சம் ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு ஒதுக்கப்படும் தொகை மிக மிக குறைவாக உள்ளது. கர்நாடக மாநிலத்தில் ஜுவைனல் போலீஸ் யூனிட் என்றே தனியாக உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி தனி யூனிட் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கும் காவல் நிலையங்களில் சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர்கள் இருப்பதாக கூறுகிறார்களே தவிர அவர்கள் முழுமையாக செயல்படுவதில்லை. அதாவது அடிஷனல் பணியாக இருப்பதால் அவர்களால் வேகத்துடன் செயல்பட முடியவில்லை. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், குழந்தை திருமண தடுப்புச் சட்டம், குழந்தை தொழிலாளர் ஒழிப்புச் சட்டம், குழந்தைகள் கடத்தி விற்பதை தடுக்கும் சட்டம், சிறார் நீதி சட்டம் என கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்களை அமல்படுத்த போலீசாருக்கே போதிய விழிப்புணர்வு இல்லை.
இதனால் புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்து விடுகிறார்கள். மேலும் குழந்தைகள் தொடர்பான புகார்களை அணுகும் போது போலீசார் யூனிஃபார்மில் செல்லாமல் சாதாரண உடையில் சென்று குழந்தை நேயத்துடன் அணுகி விசாரிக்க வேண்டும். ஆனால் போலீசாரோ வெவ்வேறு குற்ற வழக்குகளை விசாரித்துவிட்டு அப்படியே குழந்தைகளின் வழக்குகளையும் விசாரிக்க செல்வதால் அதே யூனிஃபார்முடன் அதே மனநிலையில் சென்று விசாரிக்கிறார்கள். அதுவே குழந்தைகளுக்கு எதிரான அநீதிதான். அப்படி இருக்க காவல் நிலையங்களில் சட்டம் ஒழுங்கு, குற்றப்பிரிவு, மகளிர் புகார்கள் என தனித்தனியாக இருப்பது போல குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான புகார்களை விசாரிக்க தனி யூனிட் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தொடங்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் அரசியல் காரணங்களால் செயல்படாமல் உள்ளது. போக்சோ புகார்கள், RTE எனப்படும் கட்டாய கல்விச் சட்டம், குழந்தை திருமண தடுப்புச் சட்டம், இளார் சிறார் நீதிச் சட்டம் உள்ளிட்டவற்றை கண்காணிக்காததால் வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. நீதிமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்து குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை பெற்றுத் தருவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. ஒரு வழியாக தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கு தலைவர் மற்றும் 6 உறுப்பினர்கள் பதவிக்கான புதிய நியமனம் செய்ய வேண்டி ஆணையத்தால் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருக்கும் தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கென தனி வெப்சைட் கூட இல்லை. அது குறித்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படவில்லை. குழந்தைகள் பெற்றோர்கள் வந்து புகார் கொடுக்கும் வகையிலான கட்டமைப்பும் இல்லை. எனவே முழு கட்டமைப்பு கொண்ட கவுன்சிலிங் சென்டர் கொண்ட தலைவர்கள், உறுப்பினர்கள் உட்காரும் வகையில் குழந்தைகளின் வழக்கிற்காக வாதாடும் வழக்கறிஞர்களை கொண்ட தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தை உருவாக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.